ஓகே, ஒருபடியாக அதுக்கான ஸ்பாட்டை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஏறணுன்னு டிரைவர் வந்து நம்மளை பிக் பண்ண வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவர் வரது பிக் பண்ணுறதுக்கும். இடம் தெரியாமல் கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ்னு தெரியல. ஸோ அதனால் கண்டுபிடிச்சி ஒருபடியாக வண்டியில் ஏறி ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆன உடனே அவங்க கொஞ்சம் நாடகம் போய்கிட்டு இருந்துச்சு, ட்ராமா மாதிரி. ஸோ அந்த ட்ராமா பண்ணாலும் பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன சுச்சுவேஷன், நாளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன கரெக்ஷன் மட்டும் கேட்டு முடிச்சிட்டோன்னையும் ரூமுக்கு வந்தோம். சப்பாத்தி நல்லா இருந்துச்சு, எல்லா வகையான காய்கறியோட சேர்த்து நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் சேம் அதேமாதிரி ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும் பார்த்தீங்கன்னா இதான் செட்டு. இந்த செட்டில் இந்த இதில் தான் வந்து நம்மளுக்கு ப்ளூ மேட்டுன்னு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக பண்ணக்கூடியதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மித்ததெல்லாம் வந்து க்ரீன் மேட்டில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவல் ஃபைட்லாம். இது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு, ஸ்வாடு, என்னென்ன வேணுமோ எல்லா வகையுமே செஞ்சு சினிமாவில் செஞ்சு தரது இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்குது. இவங்க தான் தேவையான எல்லாம் செஞ்சுருப்பாங்க. சில சூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது முடியதுக்குள்ளே நம்ம வந்து கொரியோ கொஞ்சம் போட்டு வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொரியோ பண்ண ஆரம்பித்தோம். புவனேஸ்வர்லேருந்து ஃபைட்ஸ் டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு ஓரளவுக்கு நம்ம கொரியோ பண்ணி முடித்தோம். கொரியோ பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்ததுனால அவங்களா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஃபன் சொன்னாங்க. அதாவது இவங்க 4 வேளை சாப்பிட்றாங்க. எதுக்கு இந்த டிஃபன் இப்போ கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு இப்போ புரியல. ஆனால் அவங்க ஒர்க் வாங்கும்போது தான் புரிஞ்சு அவங்க எதுக்கு அதை கொடுத்தாங்கங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சில காம்பினேஷன்ஸ்லாம் வந்து டபுள் அட்டாக், ஃப்ரண்ட் அட்டாக், அந்த இதிகாச கதைக்கு ஏத்தாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை போட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி சின்ன முடிஞ்ச பிறகு சாப்பிட ஆரம்பித்தோம். மணி 2 இதுதான். இந்த டயத்துக்காண்டி தான் அவங்க அந்நேரமே ஒரு 5 o'clock அந்த டிஃபன் சொல்லி ஒரு ஐட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் நம்மளும் அதை நல்லா சாப்பிட்டோம். நல்ல வேலை அதை சாப்பிட போய் தான் அந்த 2 மணி வரைக்கும் அந்த இது தாங்குச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணி முடித்தோம். இதை முடிச்சுட்டு இன்னும் காம்போஸ் போட வேண்டியது இருக்குது. மொத்தம் ஒரு 6-7 வகையான காம்போஸ், மொத்தம் ஒரு 30 ஃபைட்டருக்கு காம்போ பண்ணி முடித்தோம் அந்த 1 day மட்டும். அந்த அளவுக்கு ஃபுல் எஃபெக்டோட எவ்வளோ நம்மளால் நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி விட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னா, ஏன்னா அவங்க ஷூட்டிங்லாம் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. நான் தமிழ் மூவிக்கு பண்ணியிருக்கேன், ஆனால் அதை எதுவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் மூவி தானே, அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது அது மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டேன். சும்மா சின்ன கரெக்ஷன் அந்த மாதிரி மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இந்த இன்னொருடைய ரூமுக்கு வந்து ரூம் அன்லாக் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். டோர் ஓப்பன் பண்ண போகிற கையில் அடிச்சிருச்சு. அது இல்லாமல் ஸ்வாடை அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 8 hours பிடிச்சிருப்பேன். அந்த ஸ்டீல் ஸ்வாடை கையெல்லாம் காந்தல், சரியான காந்தல். விட்டாலே போதும்டா சாமி அப்படின்னு படுத்தாச்சு. குட் நைட்.